BSNL கஸ்டமர் கேருக்கு எப்படி வந்து கால் பண்றது அப்படின்றதான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா BSNL கஸ்டமர் கேர்ட்ட பேசுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து அதில் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிவிட்டு ஒவ்வொரு நம்பராக ப்ரெஸ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிபுணருடன் பேச அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் வந்து கஸ்டமர் கேரில் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேரோட கால் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு BSNL ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த BSNL கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு கரெக்டாக நம்பர்ஸை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கேரோட கால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து பேசிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.